5 நிமிஷம் வீடியோ எடுத்து ரெக்கார்டே போடல, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். இதனுடைய முன்னமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரியே பின்னமைப்பும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம நிற்கிறது வந்து திப்பு சுல்தான் சம்மர் பேலஸில் நின்றுட்டுருக்குறோம். இந்த உள் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கையால் செய்யப்பட்ட ஒரு ஏவுகணை வச்சுருக்காங்க. அது உள்ள ஃபோட்டோஸ் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேலே தெரியுது இல்லைங்களா மாடம், அதுதான் அவருடைய தர்பாராம். சீக்ரெட் மீட்டிங் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை வந்து 1781 நவாப் ஹைதர் அலி கான் வந்து கட்ட ஆரம்பித்தார். பட் அதை வந்து 1891 திப்பு சுல்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த கோட்டையை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி அமைப்பு அப்படியே பின்பக்கமும் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே கருங்கல் படிக்கட்டுகள். இதுதான் கோட்டையின் பின்புறம். ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே பேக்லேயும் வச்சுருக்குறாங்க. இந்த மாடத்துல இருந்து தான் திப்பு சுல்தான் காட்சி தரதா சொல்கிறாங்க. இது கோட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டம். இப்போ நம்ம அவருடைய தர்பார் ஹாலில் தான் நின்றுட்டுருக்குறோம். நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு வந்து பாருங்கள். இதுதான் அவருடைய தர்பாருங்களா. ராஜாதிராஜ ராஜ மகாராஜ பரார் பராக் பராக் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எந்த இடம் தானுங்களாம். நம்ம அந்த படிக்கட்டில் ஏறி இப்போ இந்த படிக்கட்டில் இறங்க போகிறோம். எவ்வளோ டூரிஸ்ட்டு வந்துருக்குறாங்க பாருங்க. முடிஞ்சிருச்சு.